இன்றைய 5 முக்கிய செய்திகள். வீடமைப்பு வளர்ச்சி கழகம் மறுவிற்பனை வீடுகளின் விலை சென்ற ஆண்டு 9.7 விழுக்காடு அதிகரித்தது. இது 2023ஆம் ஆண்டில் பதிவான 4.9 விழுக்காட்டு விலையேற்றத்தை காட்டிலும் அதிகம். மறுவிற்பனை வீட்டு விலை இவ்வாண்டும் தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கும் என்று சொத்துச் சந்தை ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் சிங்கப்பூர் குடும்பங்கள், அதாவது சிங்கப்பூர் குடும்பங்களில் ஏறக்குறைய 90 விழுக்காட்டு குடும்பங்கள் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கப்பட்ட 300 வெள்ளி மதிப்பிலான சிடிசி எனப்படும் சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டன. சிங்கப்பூர் நாணய ஆணையம் அதன் நாணய கொள்கை நிலைப்பாட்டை தளர்த்தியுள்ளது. சிங்கப்பூர் வெள்ளியின் மதிப்பை படிப்படியாக உயர்த்த இது உதவும். புக்கிட் தீபா வட்டாரத்தில் அமைந்துள்ள டவுன்டவுன் பாதையில் ஹியூம் ரயில் நிலையம் திட்டமிடப்பட்டதற்கு முன்பாக பிப்ரவரி 28ஆம் தேதி திறக்கப்படவிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அன்று அமெரிக்கா உலக சுகாதார நிறுவனத்தை விட்டு வெளியேறும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக கி. ஜனார்த்தனன்.